அப்ளை பண்ணுறதுக்காக ரூ. 50,000 போச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ இதுதான் டெய்லி நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு கல்ஃபு வந்து ஜாப் எடுக்கிறாங்க. சவுதி, கத்தார், துபாய் அப்படின்னு ஜாப்னு சொல்லி ரொம்ப பேர் ஏமாறுவாங்க. விசா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி மணி வாங்குவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப வேலை தேடுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப பேர் வந்து ஜாபை தேடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிப்ரெஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஸ்கேம் வேலையில் இதில் வந்து நிறைய பேர் மணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெப் 1, ரொம்ப ஃபேக் ஆஃபராக க்ரியேட் பண்ணுவாங்க. முதல்ல உங்களுக்கு மெசேஜ் வரும், அர்ஜென்ட் ஹையரிங், அப்புறம் இமீடியட் ஜாயினிங், சேலரி 35,000, 50,000, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை கிடையாது இப்படின்னு ரொம்ப அட்ராக்டிவாக ஆட் போடுவாங்க. ஸோ இந்த ஆட் பார்த்துட்டு நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு ஒரு கனவோட அந்த ஆடை பார்க்குறப்போ அது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அப்படி வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு அந்த காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் உங்கள் ப்ரொஃபைலை கொடுங்க, உங்கள் ப்ரொஃபைல் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இமீடியட்டாக அடுத்தது உங்களுக்கு ரிப்ளை வரும், நீங்கள் கொடுத்த ரெஷ்யூம் கொடுத்த உடனே உங்கள் ரெஷ்யூம் செலக்ட் ஆகிருக்கு, உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது, ஸோ இமீடியட் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் போக போகிறோம், எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து ஜென்யூனாக தான் பேசுவாங்க. ரொம்ப அதிகமாகவும் சேலரி சொல்ல மாட்டாங்க, ப்ராப்பராக கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்கியாக அவங்க பண்ணுவாங்க. துபாய் கம்பெனியில் ஜாப் ரெடி சொல்லுவாங்க, விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ட்ராப் அப்படிங்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஃபீஸு மொல்லமாக கேட்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2,000 கேட்பாங்க, டாக்குமெண்ட் ஃபீஸ் அடுத்தது 5,000 கேட்பாங்க, மெடிக்கல் ஃபீஸ் 10,000 கேட்பாங்க, விசா ஃபீ 25,000 கேட்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் மணி அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இது கரெக்டான ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மணியை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மணியெல்லாம் நீங்கள் கடைசியாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் நம்பரு சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. டுமாரோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஹெச்ஆர் லீவில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஃபைல் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து உங்களுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மணி இழந்திருப்பீங்க, உங்களோட ஹோப்பை இழந்திருப்பீங்க, ஒரு மாதிரி மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதுக்காக. ஸோ இதுக்காக நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் மெயினாக வந்து வேலையை தேடி அலையிறவங்க, ப்ளஸ் ரொம்ப இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களோட ஆசையை வந்து தூண்டுறது, ப்ளஸ் ரொம்ப சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்கறது, ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாம் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்ல வந்து யார் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மணியை கொடுக்குறாங்களோ, ஸோ அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா கொஷின் கேட்டிங்கன்னா அவங்க இனிஷியலாகவே உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதாவது உங்கள் இது வந்து டிலே ஆகுது சார், அதனால் நீங்கள் உங்கள் கொடுத்த காசை அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் கேட்க அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க என்னென்ன முடியுமோ அவங்க உங்ககிட்ட வந்து காசை கறந்துருவாங்க. ஸோ இதுதான் எல்லா இதுலேயுமே நடக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரூஃபை வந்து சேவ் பண்ணிக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து ப்ரூஃபை சேவ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயிலை வச்சுக்கோங்க, கேஷாக கொடுக்காதீங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்புறம் சைபர் க்ரைமும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏமாந்துட்டு இது நம்ம தலைவிதி அப்படின்னு தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மனுஷங்களை தான் அவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ வேலை தேவைன்னு நினச்சி நீங்கள் சேவ் பண்ண மணியெல்லாம் வந்து இழந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வீடியோ, ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரி வீடியோலாம் தேவை. நீங்கள் சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் இது. உங்களுக்கு வந்து வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.